சும்மா பேருக்கு தானே நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், சோ நாங்க யாரு கூட வேணா ரிலேஷன்ஷிப் வைப்போம் அப்படின்னு ஒரு கன்றாவியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்றாரு. இன்னும் நிறைய பேர் கீழே என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, அஷ்மிதா மேலேயும் தப்பு இருக்குன்னு சொன்னவங்க விட ஒரு பெண்ணை வீழ்த்தணும்னா அவங்க நடத்தைய தப்பா சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அஷ்மிதா சைட்ல இருந்து இன்னும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி இவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. அந்த வீடியோ வந்து சண்டை போட்ட வீடியோ, அந்த அடிச்சு பிடிச்ச வீடியோ எல்லாம் வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அஷ்மிதா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. அதுவும் அவர் ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் பண்றதுக்காக அந்த வீடியோ போட்டு வியூஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஈஸியா வந்து என் மேல போய் சொல்லிடலாம், என் கேரக்டரை அசாசினேட் பண்ணிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவரு சொன்னார். இதை விட இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, தன்னோட பொண்டாட்டிய வாய் கூசாம அவ்வளவு கீழ்த்தனமா இவர் பேசியிருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூ தான் இவங்க தான் உலகம், இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அப்புறம் குழந்தைங்களுக்காக தான் ரீமேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நகைக்கடைக்காரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க. அதை வந்து என்கிட்டே சொல்றாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படின்னு. ஆக்சுவலி இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நமக்கு சினி இண்டஸ்ட்ரி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில பெண்களுக்கு இது நடக்கிறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அது வந்து வருதுதான். மீட்டு விவகாரத்துல நம்ம எவ்வளவு பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறப்ப அத கூட ரொம்ப க்ரூஷலா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து கூப்பிட்டாங்க, அதாவது அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா வந்து எந்த இடத்துலயுமே அவங்க போனாங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கவே இல்லை.